அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி என்பது ஸ்ரீ வராகி அம்மனை அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வழிபட மிகவும் உகந்த திருநாளாகும். வராகி அம்மன் வழிபாடு என்பது மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் வராகி அம்மன் படத்திற்கு அல்லது சிலைக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விதமான மன கஷ்டங்களும் தீரும். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அல்லது மாதுளம் பழம் படைக்கலாம். அர்ச்சனை செய்யும் போது செவ்வரளி பூக்களை பயன்படுத்தலாம். பின்பு வராகி மூல மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். முடிந்தால் அருகில் உள்ள வராகி அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபடலாம். தொடர்ந்து 5 பஞ்சமி தினங்களில் இந்த விரதத்தை மேற்கொள்வது எதிரிகளுடைய தொல்லையில் நீங்கி தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான விரதமாகும். காரிய வெற்றியை கண்டிப்பாக நமக்கு தர ஒரு அற்புதமான விரதம் என்று சொன்னால் அது பஞ்சமி விரதம். வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகியை வணங்கும் போது வராகி தேவியின் மூல மந்திரம் உச்சரிக்க வேண்டும். வீட்டில் வழிபடும் போது வராகி படம் அல்லது சிலை இருந்தால் விரலி மஞ்சளில் மாலை கட்டி வராகிக்கு சாற்றி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்பம் பெறும். வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபடும் பொழுது வாழ்வில் உள்ள துன்பங்கள் அகலும், தீய சக்திகள் தலைதெறித்து ஓடும். நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்பது நம்பிக்கையாகும். வராகி அம்மன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலை வேளையில் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கேற்றி வழிபடலாம். சாமி தரிசனம் செய்த பின் அம்மனுக்கு தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு முதலானவற்றை நைவேத்தியமாக படைத்து ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி வணங்கும் போது மறக்காமல் வராகி தேவியின் மூல மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். வராகி மூல மந்திரம் என்னவென்றால் ஓம் ஐம் க்ளீம் ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வராகி வராமுகி வராமுகி அந்தே அந்தினி நம என்னும் மந்திரத்தை சொல்லலாம். அடுத்ததாக ருத்ரே ருத்ரி நம, ஸ்தம்பே ஸ்தம்பினி நம, சர்வதுஷ்ட பிராதுஷ்டானாம் சர்வே சாம் சர்வ வாக் சித்த சதுர்முக கஜி ஸ்வாதம் பணம் குரு குரு என்னும் மந்திரத்தை தாராளமாக கூறலாம். கோவில்களில் நீங்கள் விளக்கேற்றும் போதே அன்னையின் சன்னதியில் அமர்ந்து மனம் முழுக்க வராகியை மட்டும் நினைத்து மனம் துருகி மூல மந்திரத்தையும் சொல்லலாம். மந்திரம் தெரியாதவர்கள் வராகி தேவியே நமக எனவும் சொல்லலாம். அன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து வராகி மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை மனதார சொல்லி வழிபடலாம். வீட்டில் வழிபடும் பொழுது வராகி படம் அல்லது சிலை இருந்தால் விரலி மஞ்சளில் மாலை கட்டி வராகிக்கு சாற்றி வழிபட வேண்டும். ஒரு வேளை வீட்டில் வராகி அம்மன் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. வராகியை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு மந்திரத்தை சொன்னாலே போதும் வராகி அம்மன் தீமைகளில் இருந்து நம்மை காத்திடுவார்கள். வராகி மந்திரம் என்னவென்றால் ஓம் ஹைம் கிரீம் ஹ்ரீம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வராகி வராகி வராமுகி வராமுகி எனும் மந்திரத்தை தினமும் சொன்னால் போதும் செல்வ வளமும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. மேலும் வராகி மந்திரத்தின் பயனால் வராகி அம்மன் அருளை பெறலாம் என்கின்றனர் வராகி பக்தர்கள். வராகி அம்மனை இந்த பஞ்சமி நாட்களில் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உடனடியாக நமக்கு வந்து அனைத்து விதமான நல்ல எதிர்காலத்தையும் கொடுப்பார்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 5வது நாள் பஞ்சமி ஆகும். அமாவாசைக்கு பிறகு வருவது வளர்பிறை பஞ்சமி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது தேய்பிறை பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே பஞ்சமி திதி என்று விரதம் இருந்து பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பான பலன் தரும். பஞ்சமி திதி சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி அம்மனை வழிபட உரிய திதியாகும். மாதந்தோறும் வரும் தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அம்மனை வழிபட உகந்த திருநாளாகும். மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதி என்று விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால்
எதிரிகளுடைய தொல்லை நீங்கும். கடன் தொல்லை, சொத்து பிரச்சனை மற்றும் வாழ்வில் வளங்கள் அதிகமாக பெருகும். வராகிக்கு உரிய திசையாக வடக்கு திசை கருதப்படுகிறது. எனவே இந்த திசையில் அமர்ந்து அம்மனை வழிபாடு செய்வது உகந்தது. வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் வராகி அம்மன் படத்தையோ சிலையோ தாராளமாக வைத்து வணங்கலாம் மற்றும் பூஜித்து வரலாம். வராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம், சிகப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும். வராகி அம்மன் வழிபாட்டை சுக்கிரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை செய்வது நல்லது. அதேபோல் முதலாக வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிப்பது நல்லது. தொடர்ந்து 5 பஞ்சமி தினங்களில் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். பிரச்சனைகள் தீர நின்ற நிலையில் காட்சி தரும் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் செல்வம் பெருக அமர்ந்த நிலையில் சாந்தமாக காட்சி தரும் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுவதனால் எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கி காரியங்களில் வீரியத்தை கொடுப்பால், வெற்றியை தந்தருளுவார். முக்கியமாக நம்முடைய நாட்டில் வராகி அம்மனுக்கு 2 இடங்களில்தான் ஆலயம் உள்ளது. ஒன்று காசி, மற்றொன்று தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளது. இங்குள்ள வராகி அம்மன் மிகவும் சிறப்பாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் உள்ளார். வராகி அம்மன் பார்ப்பதற்கு தான் கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் சாந்த நாயகியாகத்தான் இவளும் இருக்கிறார். இன்று வளர்பிறை பஞ்சமி திதியில் இன்று விரதம் இருந்து மாலையில் வராகி அம்மனை நினைத்து தீபமேற்றி மாதுளைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்த பின்னர் ஆலயத்திற்கு சென்று தேங்காயில் நெய் ஊற்றி தீபமேற்றி உங்கள் குறைகளை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக வராகி அம்மனை இரவு 6 மணிக்கு மேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.